மனிதனுடைய பிறப்பும் இறப்பும் எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை மனிதனுடைய இறப்புக்கு பின் உள்ள வாழ்க்கை. வேதாகமத்தில் மனிதனுடைய முடிவை குறித்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். உலகில் பிறந்த அனைவரும் ஒரு நாள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன் நிறுத்தப்படுவார்கள். அவனவன் தன் கிரியைகளுக்கு தக்க பலனை பெறுவான். சொல்லுமா ஐயா, அதான் வர்றேன்னு சொல்றேன்ல. ஃப்ரெண்டு வீட்டில் படிச்சிட்டு இருக்கேம்மா. நைட்டு 11 மணிக்கெலாம் வந்துடுவேன். அப்பா கிட்ட சொல்லிடு சரியா? ஃபோனில் சார்ஜ் இல்லை கட்டாக போகுது. வை. சொல்லுமா ஆச்சுலாம், எப்படி இருக்க? கோச்சிக்காதடா, அம்மா லைனில் வந்தாங்க. அவங்க கட் பண்ணி விடுறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. ஏய், உனக்காக தானே நான் உயிர் வாழ்கிறேன். நீ முக்கியம் இல்லாமலா உனக்குன்னு தனி சிம் கார்டு தனி ஃபோனுன்னு வாங்கி வச்சிருப்பேன். அது சரி, ஏன் இந்த வாரம் உன்னை சர்ச்சில் பார்க்க முடியல? ஓ, கூட்டத்தில் கவனிக்க முடியல சரியா? ஓ, சேம் கலர் ட்ரெஸ் போல. சரி, நாளைக்கு யூத் மீட்டிங் வருவியா? என்ன வரமாட்டியா? சரி விடு, அப்போ நானும் மட்டம் போட்டுறேன். ஏய், கட் பண்ணு, பசங்க வராங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். ஹாய் ஸ்டீஃபன், எப்படா இருக்க? எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பிஸியாக இருப்பீங்க போல. இல்லைடா, ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா, எப்போ எக்ஸாம்னு கேட்டான், அதான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன ஸ்டீஃபன், இப்போலாம் சர்ச்சில் பார்த்தாலும் பேச முடியறதே இல்லை, ரொம்ப பிஸி ஆகிட்டியா? ஏய், இந்த வாரம் சர்ச்சுக்கு வரல போலையே? வந்தேன்டா, லேட்டாக வந்துட்டேன் கொஞ்சம். அதான் பின்னாடி உக்காந்துருந்தேன். ஃப்ரெண்டு ஒருத்த வந்திருந்தான், அதான் முடியறதுக்குள்ளே போயிட்டேன்டா. சர்ச்சுக்கு தான் சரியாக வரமாட்டுற. இந்த வாரம் யூத் மீட்டிங் ஏதாவது வரவே வரமாட்டியா? ஏய் ஸ்டீவனு, போயிடாதடா, போயிடாத, மாறிடுவ. அதான் ரோசி ஆளு வரமாட்டான்ல. இந்த வாரம் சன் டிவில இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக புத்தம் புதிய திரைப்படம் போடுறான், மறந்துட்டியா? அதை பார்த்து நல்லா லீவை என்ஜாய் பண்றத விட்டுட்டு சர்ச்சு யூத் மீட்டிங் போய் பாருடா. போடா. என்னடா யோசிக்கிற? இல்லடா மச்சான், மண்டே செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. இந்த வாரம் மட்டும் வரமாட்டேன்டா யூத் மீட்டிங். சரிடா, அடுத்த வாரம் சர்ச்சில் பார்ப்போம். பாய்டா ஸ்டீஃபன். பாய். ஸ்டீஃபன், பிரான்சிஸ், வில்சன் இந்த மூவரும் தங்கள் கல்லூரியின் மூலமாக சுற்றுலா செல்லுகிறார்கள். சுற்றுலாவின் போது எதிர்பாராத விதமாக படகு கவிழ்ந்து விடுகிறது. இந்த மூவரின் மரணத்திற்கு பின்பு நடந்தது என்ன? ஏய், நம்மளாம் எங்கடா இருக்கும்? தெரியலடா, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நம்ம எல்லாம் செத்து போயிட்டோம்டா. இது ஏதோ புது இடமாட்டம் இருக்குடா. என்னது, செத்து போயிட்டோமா? ஐயோ, பயமா இருக்குடா. ஆமா ஸ்டீஃபன், அங்க பாரு, ஒரு சிங்காசனம் தெரியுது. அதுக்கு பக்கத்துல ஒரு புத்தகம் கூட இருக்கு பாரா. சுத்தி தேவ தூதர்கள்லாம் இருக்காங்க பாரா. டேய், இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. இதுதான் நியாய தீர்ப்பு. இங்கதான் பரலோகம் போவோமா இல்ல நரகம் போவோமான்னு சொல்லுவாங்க. என்னடா புதுசா சொல்ற? நீ பிரசங்கத்தை முழுசா கேட்டிருந்தானே தெரியும். அந்த புக்கில் உன் பேரு இருந்தா பரலோகம், இல்லைன்னா நரகம் தான்டா. நம்ம பேரு அந்த புத்தகத்துல இருக்கான்னு கேட்போமா? பிரான்சிஸ், எனக்கு பயமா இருக்குடா, நீ ஏன் முதல்ல கேள. ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் பாவியா வளர்ந்துட்டேன். ஆனா நீங்க என்கிட்ட பேசினப்ப என் வாழ்க்கையை உமக்கு கொடுத்துட்டேன். இந்த ஜீவ புத்தகத்துல என் பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, என் மகிமையின் வாசஸ்தலத்துக்குள் பிரவேசி.
ஆண்டவரே, நான் சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன். எங்கள் சர்ச்சுக்கு கட்டினப்போ நான் நிறையா வேலை செஞ்சுருக்கேன். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். லேட்டாக போனாலும் வாரம் சர்ச்சுக்கு போயிடுவேன். சர்ச்சில் நான் ரொம்ப முக்கியமான ஆள். என் பேர் அதில் கண்டிப்பாக இருக்கும், பாருங்களேன். உன் பெயர் இதில் இல்லை, உன்னை நான் அறியேன். ஆண்டவரே, சரியா பாருங்க, என் பேரு அலெக்ஸ் ஸ்டீவன். ஏ வரிசையில் இருக்கும் பாருங்க. சொல்லிட்டாங்கல்லப்பா, நீ நம்ம செல்லம். உனக்காக தான் நான் உயிர் வாழறேன். நீ முக்கியம் இல்லாமலா உனக்கு தனி சிம் கார்டு போன்ல வாங்கி கொடுத்த. பரவாயில்ல கண்ணா, நீ வெளியில கிறிஸ்தவனா வாழ்ந்தாலும் உள்ளுக்குள்ள எங்க ஆளாதான் இருந்திருக்கிற. கவலைப்படாத ஸ்டீவன் செல்லம், சீக்கிரமா இடத்துக்கு ரோசிய கூட்டு வந்துடுறோம். ரோசிய வச்சு இன்னும் 4 பேர் பிடிக்க வேண்டியது இருக்கு. அவளை விட்டு பிடிப்போமா? சரி சரிடா, சொல்ற மாதிரியே செய்வோம். ஏய், அவனை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு வாங்கடா. ஆண்டவரே, இந்த ஸ்டீஃபன் என் ஃப்ரெண்டே இல்லை, அவன் தான் என் கூட வந்துடுவான். நான் ரொம்ப நல்ல பையன் ஆண்டவரே. என் பேர் கொஞ்சம் இருக்கான்னு பாருங்களேன். உன் பெயரும் இதில் இல்லை, நான் உன்னை அறியேன். என்னது, என் பேரே இல்லையா? வாரம் சர்ச்சுக்கு போகிறேன், தசம பாகம்லாம் கொடுக்குறேன், நான் ஊழியம் செய்யாத இடமே இல்லை. கொஞ்சம் நல்லா பாருங்க ஆண்டவரே, எல்லா பக்கத்தையும் பாருங்களேன். என்ன வில்சன், நீ என்ன உன ரொம்ப நல்லா நினைச்சிட்டியோ? நீ சர்ச்சுக்கெல்லாம் போவ, உண்மைதான். ஆனா அப்பப்ப இன்டர்நெட்ல மறந்துட்டியா? நீ சர்ச்சில் நல்லா அந்நிய பாஷை பேசுவ, உண்மைதான். ஆனா அவங்க காலேஜ்ல கெட்ட கெட்ட வார்த்தைலாம் பேசுன, மறந்துட்டியா? உங்க அம்மாவ அநியாயமா அசிங்கமா பேசுன, மறந்துட்டியா? உன் வாழ்நாள் எடுத்திருக்கும்படி உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று பைபிள்ல போட்டிருக்கு, தெரியாதா உனக்கு? என்னடா பிசாசுக்கு வசனம்லாம் தெரியுதுன்னு பார்க்கிறியா? செல்லம், நமக்கெல்லாம் சத்தியம் நல்லா தெரியும், ஆனா நம்ம தான் கீழ்ப்படிய மாட்டோமே. அவளை தூக்குறா. என்ன பஸ் அது இன்னைக்கு போய் சேர மாட்டாம இருக்கு? அவர் என்ன சார் பண்ணுவார்? சிதம்பரம் ரோடே அப்படி தான் இருக்குது. மெதுவாக போனாலும் ஏன் மெதுவாக போகிறீங்கங்கிறீங்க, வேகமாக போனாலும் ஏன் வேகமாக போகிறாருங்கப்பீங்க. பாவம் ஏன் அவர்? அதுவும் சரிதாங்க, வேகமாக போகிற வண்டி தான் அங்கேயும் இங்கேயும் கவுந்து கிடக்கு. இப்போ சொன்னீங்களே, இதாங்க உண்மை. இது என்ன புக்கு சார், இவ்வளோ பெருசாக இருக்கு? இதான் சார் பைபிள். சரி, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் சார் படித்தேன். நான் பிறப்பில் கிறிஸ்துவனா இல்லைனாலும் எங்கள் வீட்லேயும் இயேசு சாமி படம் இருக்குது. என்னை பொறுத்த வரையில் எம் மதமும் சம்மதம் தாங்க. என்னதான் இருந்தாலும் நம்பிக்கைங்கிறது ஒருத்தவங்க மேலே தானே வைக்க முடியும். நம்பிக்கையை யார் மேலே வச்சாதான் என்ன சார்? எல்லா ஆறும் கடலில் தான் போய் சேருது. நான் 4 பேருக்கு நல்லது பண்ணுறேன், எல்லா சாமியாக தானே சார் சொல்லுது. பைபிள் தூக்குறவங்களாம் நல்லவனாவா சார் இருக்கான்? நல்லவனாக இருக்கிறதால யாரும் பைபிள் தூக்கல சார். நல்லவனாக வாழணுங்கிறதுக்காக தான் சார் பைபிள் தூக்குறாங்க. நீங்கள் நல்லா பேசுகிறீங்க சார். உலகத்தில் எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க. இயேசுவை நம்புனாதான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா? நல்லது பண்ணுறதால யாரும் பரிசுத்தமான ஆகிட முடியாது சார். எல்லாமே பிறப்பில் பாவிகளாக தான் இருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக மரித்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க பாவம் தான் மன்னிக்கப்படும். அவங்க மட்டும்தான் பரலோகம் போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும்
இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு சார். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஏன் சார் பார்க்குறீங்க? அதெல்லாம் சாகுறப்ப பார்த்துக்கலாம் சார். சார் என்ன சார் வண்டி தாறுமாறா ஓடுது? ஐயோ, வண்டிக்கு பிரேக் பிடிக்கலையா? ராஜா, வெஸ்லி இவர்கள் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதால் இருவரும் தங்கள் ஜீவனை இழக்கிறார்கள். இவர்களுடைய முதல் சந்திப்பே கடைசி சந்திப்பானது. இவர்களது மரணத்திற்கு பின்பு நடந்தது என்ன? சார் நம்ம எங்க சார் இருக்கோம்? நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் போல. நம்ம வண்டி ஆக்சிடென்ட் ஆயிட்டதுனால நம்ம இறந்துட்டோம். ஆனா இது சொர்க்கம் இல்ல. என்னது சொர்க்கம் இல்லையா? அப்படின்னா என்ன சார் இது? எங்க பார்த்தாலும் ஒரே அழகா இருக்கு. அதோ அங்க பாருங்க, இதுதான் சார் நியாய தீர்ப்பு. இதுதான் கடவுளோட சிங்காசனம். நம்ம பரலோகம் போவோமா இல்லைன்னா நரகம் போவோமான்னு இங்கதான் சொல்லுவாங்க. இந்த உலகத்துல நம்ம செஞ்ச நன்மை தீமைக்கு சரியான பலன் இங்கதான் கிடைக்கும். அந்த புத்தகத்துல நம்ம பேர் இருந்தா பரலோகம் போவோம். அதுல நம்ம பேர் இல்லைன்னா எரியிற அக்கினிக்கு தான் போகணும். அப்படியா? அதுல உன் பேர் இருக்கான்னு பார்க்க சொல்லு. ஆண்டவரே, இந்த உலகத்துல வாழும்போது உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை பிள்ளையா வாழ்ந்திருக்கேன். என் பேர் அதுல இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே. என் தாசனாகிய வெஸ்லி, நீ இந்த உலகத்தில் பட்ட எல்லா துன்பங்களுக்கும் சரியான பலனை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். உனது பெயரை எனது ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். நீ என்னுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசி. கடவுளே, நான் யாருக்கும் துரோகம் செஞ்சதில்ல. நான் எத்தனையோ கோயிலுக்கு உம்மை தேடி போயிருக்கேன். இப்பதான் நீங்க யாருன்னே எனக்கு தெரிஞ்சுது. என்னை எப்படியாவது உள்ள சேர்த்துங்க கடவுளே. என் குமாரன் இயேசுவின் இரத்தமே சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அவர் ஒருவரே என் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க ஒரே வழி. நீ அவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் நீ பிரவேசித்திருப்பாய். நீ எல்லா வழிகளையும் ஏற்றுக்கொண்டாதால் நீ என் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஐயோ, என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேனே. என்கிட்ட இருந்த ஒரே வாய்ப்பு என்னை விட்டு போயிடுச்சே. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் கடலுக்கு போலாம். ஆனா எல்லா வழியும் பொருளுக்கு போறதுப்பா. நீங்கெல்லாம் இயேசுவையும் வணங்குங்க, யோசேப்புக்கு தாத்தாவையும் வணங்குங்க. உங்க வீட்டுல யாராவது செத்து போயிருந்தாங்கன்னா அவங்களையும் வணங்குங்க. சூரியனை வணங்குங்க, சந்திரனை வணங்குங்க. எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வணங்குங்க. எல்லாத்தையும் வணங்குங்க. அப்பதான் என்கிட்ட வரலாம். தூக்குறீங்களா அவனை? அற்புதம் அற்புதம். காப்பி போட்டியா இல்லையா? இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்ச இல்லை. முன்னாடி அங்க மனோர பக்கத்து வீட்டு மெர்சியக்கா இருக்காங்களே, அவங்க 6000 ரூபாய்க்கு சாமுந்திரிக்கா பட்டுப்புடவை வாங்கியிருக்காங்க. நம்ம சர்ச்சுக்கு வராங்களே மேரியக்கா, அவங்க 8000 ரூபாய்க்கு காஞ்சிபுரம் பட்டுப்புடவை வாங்கியிருக்காங்க. நீங்களும் தான் இருக்கீங்களே, ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு பட்டுப்புடவை கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டேறீங்க. ஏண்டி, நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? போன வருஷம் 6000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தேன். போன கிறிஸ்மஸுக்கு கட்டினது தான் இன்னும் பீரோவில் தூங்கிட்டு இருக்கு. இந்த வருஷமும் வாங்கி தரேன் வேணான்னு சொல்லல. 2000 ரூபாய்க்கு நல்ல புடவை 2 வாங்கிக்க. உனக்கு தான் தெரியுமே, டிசம்பர்னாலே நிறையா செலவு இருக்கு. கிறிஸ்மஸ் வேற வருது, ஏழைங்களுக்கு ஏதாவது செய்யணும். அம்மா ஊரில் தனியாக இருப்பாங்க, அவங்களுக்கும் சேர்த்து துணி எடுக்கணும். சுவிசேஷ ஊழியத்துக்காக ஏதாவது கொடுக்கணும். இவ்வளோ செலவு இருக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டி.